Welcome to OTT Junction Super Singer Season 11 August 23rd Saturday episode full review. ஸோ இப்போ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. 4 அணியினுடைய போட்டியாளர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஒரு ஜட்ஜ் வரல, தமன் வரல. அவருக்கு பதிலாக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக விஜய் ஆண்டனியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. விஜய் ஆண்டனி இதுவரைய நிறையா மியூசிக் பண்ணாமல் விட்டுட்டார். நடுவில் ப்ரொடக்ஷனுக்கு போனதுனால இப்போ மியூசிக் திருப்பி பண்ண போகிறாரு. சூப்பர் சிங்கர்லேருந்து ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 4 பேரை தூக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ சாட்டர்டே எபிசோடுடைய முதல் பாடலாக நிக்கில் கொங்கு தமிழ், அனுராதா ஸ்ரீராமோட கொங்கு தமிழ்லேருந்து நிக்கில் பாடினாரு. அவர் வந்து கும்கி படத்துல ஐயையோ ஆனந்தமே இந்த பாடலை எழுதியவர் யுகபாரதி, இதற்கு இசை இமான், இந்த பாடலை பாடினவர் ஹரிச்சரன். ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாரு. அந்த பாட்டு முழுவதுமே ஒரு ஸ்மைலோட பாடின மாதிரி இருக்கும். காதல் வந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தை குரல் மூலமா வெளிப்படுத்தி இருப்பாரு. அதை நிக்கில் நல்லாவே பாடினாரு. பிரமாதமா இருந்தது. மிக நல்ல திறமையான ஒரு பாடகராக இருக்காரு. ஆனால் என்னன்னா இந்த பாடல் முழுவதுமே இந்த ஸ்மைல் தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உன்னிகிருஷ்ணன் சார் சொன்னாரு. நம்ம மிஷ்கினை பொறுத்தவரை நீ மிகப்பெரிய திறமசாலியா இருக்க, நீ வந்து பெரிய அளவு புகழ் பெறுவ, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு 2 பேர் லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் 2வதா எஸ்பிபி அவர்கள் இசையமைச்சு ஜேசுதாஸ் அவர்கள் பாடினது சிகரம் படத்தில். ஸோ வைரமுத்துவோட வரிகளில் வந்து அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அப்படிங்கிற ரொம்ப மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு பாடல். அதாவது அந்த படத்தில் ஒரு கோரஸ் பாடக்கூடிய ஒரு பாடகராக இருப்பார் சார்லி. அவருக்கு முறையாக ஒரு தனி பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த வரி, அதாவது நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. எறும்பு மாதிரி சின்னதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு லைஃப் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வைரமுத்து வரிகளில் கொடுத்துருப்பாரு. எஸ்பிபி பிரமாதமாக இசையமைச்சு மாபெரும் லெஜண்ட் ஜேசுதாஸ் பாடின பாட்டு. இந்த பாட்டை ஆதித்யன் பாடினாரு. ஆனால் அவர் வந்து ரொம்ப சுமாராக பாடிட்டார். பெரிய அளவு அவருக்கு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கல. அனுராதா ஸ்ரீராம் மட்டும் சும்மா சம்பிரதாயமாக பாராட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கொஞ்சம் வீக் லிங்காக இருக்கார். இவர் எவ்வளோ ரவுண்டு போவார்னு எனக்கு தெரியலை. டெல்டா தமிழ், நம்ம மிஷ்கினுடைய டெல்டா தமிழ்லேருந்து சாய் வர்ஷினி அவங்க பாடினது வந்து ஒரு ஐகானிக் சாங்கு. ஜானகி அம்மா பாடின பாட்டு. தளபதி படத்தில் கவிஞர் வாலி வரிகளில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டாலே நமக்கு எமோஷ்னலாக ஒரு ஹாண்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான பாடல், ஒரு தாய் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டோட ஆரம்பத்தில் ஒரு ஃப்ளூட்டு வரும். அதாவது ஃப்ளூட்டுனாலே ரொம்ப இனிமையாக இருக்கும். இது வந்து ஒரு தாயுடைய அலறலை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு ஃப்ளூட்ல ஆரம்பிச்சு அந்த சாய் வர்ஷினி ரொம்ப அழகா பாடினாங்க. பல பேர் கண் கலங்கினாங்க. மிஷ்கின்லாம் பயங்கரமா பாராட்டினாரு, விஜய் ஆண்டனி பாராட்டினாரு. அது பாராட்டினதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிச்சைக்காரன் படத்தில் வந்து 100 சாமிகள் வந்தாலும் அம்மாவை போல் ஆகிடுமான்னு சொல்லி அந்த பாட்டை பாடினாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இதுவரைய இந்த ஆரம்பத்தில் பாடின இந்த 3 பாடல்களில் இதுதான் பெஸ்ட்டு. ஷாய் வர்ஷினி பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் சென்னை தமிழ் டீம்லேருந்து தர்ஷனா அவங்க வந்து கடல் படத்துலேருந்து எங்கடி கூட்டி போகிற அடியே அடியே அந்த பல்லாங்குழி அந்த பாட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பாடல். இது வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் மணிரத்னம் படம் இது கடல். ஸோ அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அடியே அடியே இது நிறைய பேர் பாடியிருக்காங்க. பட் இவங்க தர்ஷனா பாடினது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரொம்ப இன்ட்ரிகிங்காக ரொம்ப அழகாக இது பாடுறதுக்கே இந்த கடினமான பாடலை நல்ல த்ரோ எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நிறைய வேரியேஷன் இருக்கும். அந்த நுவான்சஸ் எல்லாம் பிடிச்சி ரொம்ப சூப்பராக பாடிட்டாங்க. ஸோ எல்லாருமே லைட்டு போட்டு இவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர், அதாவது சாட்டர்டே எபிசோடில் 4வது பாட்டுக்கு தான் கோல்டன் ஷவரே கிடைக்குது. இவங்க ரொம்ப டஃப்பாக தான் வேல்யூ பண்ணுறாங்க. நம்ம விஜய் ஆண்டனி நான் உங்களை ஆடிஷன் பார்க்குறேன்ட்டார், உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன்ட்டார் சினிமாவில். உங்கள் குரலே வந்து சினிமாக்கான குரலாக இருக்குது, நீங்கள் வந்து நிச்சயமாக பெரிய பாடகியாக வருவீங்கன்னு சொல்லி ஆடிஷனுக்கு அவரை கூப்பிட்டுருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தர்ஷனாக்கு. ஆன் பென்சன் ரொம்ப பிரமாதமான ஒரு சிங்கரு. இவங்க அடுத்தாப்புல வந்து எங்கும் தமிழ் அணியிலேருந்து வந்து பாடின பாட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங்கு. புன்னகை மன்னன் திரைப்படம், அதோட டைட்டில் சாங்கு ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் நீதானே புன்னகை மன்னன். சித்ராமா பாடின பாட்டு
வைரமுத்து வரிகள், இசைஞானி இளையராஜாவோட இசை, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு டபுள் ஆக்ட் புன்னகை மன்னன் அந்த படம். ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் மனசுல பதிந்த பாடல். இது வந்து ஒரு எப்பிக் சாங்கு. இந்த பாட்டை பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப். ஏன்னா சித்ராமா மாதிரி இருக்கா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம நினைவுகளில் இருக்கக்கூடிய பாட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடலை ரொம்ப சூப்பரா ஆன் பென்சன், அதாவது கண்ணை மூடிட்டு கேட்டா சித்ராமா பாடுற மாதிரியே இருக்கு. அவ்வளவு அழகா பாடுறாங்க. எல்லா இடங்களுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இவங்க எல்லாருமே 3 பேர் லைட் போட்டாங்க. ஆனா உன்னிகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, சில பூக்கள் தானே அந்த வரியை திருப்பி பாடினாரு. அந்த வரியை பாடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளவு சூப்பரா பாடியிருக்காங்கன்னு. அதை நமக்கு கரெக்டா ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் லைட்டா போட்டாரு கோல்டன் ஷவர். ஸோ நான் பார்த்த இந்த 5 பர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட் வந்து ஆன் பென்சன் தான். இவங்க கண்டிப்பா ஃபைனல் வரைய போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்பவே தெரியுது. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், கோல்டன் ஷவர், கோல்டு காயின் எல்லாம் ஆன் பென்சனுக்கு கொடுத்தாங்க. அடுத்ததா சென்னை தமிழனிலேருந்து தவசீலி தன்ராஜ் இறுதி சுற்றி படத்துலேருந்து காட்டுப்பயலே அந்த பாட்டு பண்ணாங்க. தீப் பண்ண பாட்டு அது ரொம்ப கஷ்டமான பாட்டு, நிறைய வேரியேஷன் இருக்கக்கூடிய பாட்டு. அந்த பாட்டை அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடினாங்க. பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, பட் சிங்கிங் வந்து அந்த அளவு இல்லை. அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு அளவுக்கு இல்லை. ஒருவேளை அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணதுனால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையான்னு தெரியல. ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. பெரிய அளவு யாரையும் ஈர்க்கலை. அடுத்த ரவுண்டில் இவங்க நல்லபடியாக பாடட்டும். மதுரா பாலாஜி இவங்க வந்து இதுவரை கோவா படத்தில் ரொம்ப நல்ல பாடல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மாடுலேஷன் நல்லா இருக்கு, ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு நல்ல பிளேபேக் சிங்கராக வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி சொன்னார். உன்னிகிருஷ்ணன் ஓப்பனாக அடிச்சிட்டாரு. அதாவது நீங்கள் பாடுறது சில இடங்கள் மேஜிக்கலாக இருக்கு, சில இடங்கள் ரொம்ப வீக்காக இருக்கு, எஸ்பெஷலி ஹை பிச் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு ஓப்பனாக அடிச்சிட்டாரு. இவங்களுக்கு பெரிய அளவு யாரும் லைட்லாம் போடலை. ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருச்சு. அடுத்த முறை இவங்க நல்லபடியா பாடட்டும். டெல்டா தமிழ்லேருந்து வெங்கடாச்சலம் இவர் ஒரு நாட்டுப்புற பாடலை பாடினாரு. வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஹை பிச்சில் பயங்கரமா எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சாரு. இவர் நம்ம விஜய் ஆண்டனி நான் உங்களோட சேர்ந்து பாடுறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் படத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப நிறையா தவறுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி அனுராதா ஸ்ரீராம் சொன்னாங்க. நீங்கள் அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸாக வெளியிலேருந்து பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் ஒரு காம்படிஷன் பார்க்குறப்ப ஏராளமான இடங்களில் ஏராளமான தவறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸுங்கிறப்ப அது ஒரே நாளில் சரி பண்ண முடியாது, அது ரொம்ப நாள் ஆகும். அவர் அதெல்லாம் சரி பண்ணி இன்னும் பெட்டராக பாடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். துபாயிலேருந்து பர்ஹான் அவர் பாடின பாட்டு. கேரளாக்காரர் துபாயிலேருந்து வந்திருக்காரு. நிலவே என்னிடம் நெருங்காதே ராமு திரைப்படம், ஜெமினி கணேசன் நடித்த ராமு திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் அவரோட வரியில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு. ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டை அவர் நல்லாவே பாடினார். 3 பேர் இது கொடுத்துட்டாங்க, லைட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 4வதா உன்னிகிருஷ்ணனை வந்து லைட்டு போட வைக்கிறதுக்கு மிஷ்கின் பட்ட பாடு இருக்கே, அதுவே ஒரு தனி பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல வந்து பல்லவி பாட சொன்னாரு. பல்லவி இவர் இந்த தபேலா வாசிச்சவர் வந்து டெம்போவை அதிகமாக பண்ணிட்டாரு. அப்புறம் இவர் சண்டை போட்டு சரணத்தை பாட வச்சு கரெக்டாக அவர் தபேலாக்காரரை இசையமைக்க வச்சு ரொம்ப அழகாக கடைசியில் கோல்டன் ஷவர் கிடைச்சது. இந்த கோல்டன் ஷவரில் பாதியை வந்து நம்ம வந்து மிஷ்கினுக்கு தான் கொடுக்கணும். சென்னை தமிழ் டீம்லேருந்து வர்ஷா பாடினாங்க. இவங்க வந்து சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய மிக தீவிரமான ஃபேனா. அவங்க பாடின பாட்டு லவ்வர் படத்துலேருந்து தேன் சுடரேங்கிற பாட்டு. அவங்களும் சக்தி ஸ்ரீ கோபாலனும் ஷான் ரோல்டனும் பாடின பாட்டு. இதற்கு இசையமைச்சவர் ஷான் ரோல்டன். ரொம்ப பிரமாதமாக மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே 4 பேருமே லைட்டை போட்டு விட்டு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. நம்ம விஜய் ஆண்டனி என்ன சொன்னார்னா, நடுவில் நான் மியூசிக் பண்றதை கம்மி பண்ணிக்கிட்டேன், உங்களை மாதிரி சிங்கர்ஸை பார்க்குறப்ப திருப்பி பண்ணணும்னு தோணுது, நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நம்ம அனுராதா ஸ்ரீராம் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வருஷம் உனக்கே ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்க வந்து பாடுவாங்கன்னாரு. நம்ம இவரும் மிஷ்கினும் பயங்கரமா பாராட்டிட்டு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாரு. கோல்டன் ஷவர் பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சது. சென்னை தமிழ்லேருந்து பூமணி அப்படிங்கிற ஒரு கானா பாடகர். அவர் எவ்வளவு கடினமான பின்னணியிலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏவி போட்டு காமிச்சாங்க, ஆடியோ விஷுவல் போட்டு காமிச்சாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அவர் வந்து ஒரு கானா பாட்டு பாடினார். அப்புறம் விஜய் ஆண்டனியை புகழ்ந்து ஒரு பாடல் பாடினார். எல்லாருமே பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுத்து அவரை பாராட்டிட்டாங்க.